தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தந்தி டிவி மோட்டாரில் இன்னைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்டு கோயம்புத்தூரில் நம்ம இப்போ இருக்கோம். டாட்டாவோட சியாரா ஈவி ரீசெண்டாக வந்தது லான்ச் ஆகிருந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதோட டிரைவிங்காக தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். நம்ம கூட இன்னைக்கு டாடா சியாராவோட ஈவி நம்ம கூட இருக்குது. இதை டிரைவ் பண்ணி ஆஃப் ரோட்லேயும் ஆன் ரோட்லேயும் இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, நமக்கு ரியல் லைஃப்பில் என்ன ரேஞ்ச் கொடுக்குது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன வேரியண்ட் வருது, என்ன பட்ஜெட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பியோர் அப்படிங்கிற ஒரு பேஸ் வேரியன்ட், அதுக்கப்புறமா அட்வென்ச்சர், எம்பவர் இப்படிங்கிற மெயின் 3 வேரியன்ட்ஸில் இருக்குது. இதுக்குள்ளே நிறையா சப் கேட்டகரியும் வச்சுருக்காங்க. இதில் ரியர் வீல் டிரைவும் இருக்குது, ஆல் வீல் டிரைவும் உங்களுக்கு இருக்கும். அப்போது பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 20 lakhs ஆன் ரோட் பட்ஜெட்டில் இருந்து 28 lakhs ஆன் ரோட் பட்ஜெட் வந்து உங்களுக்கு வருது. அப்போ 28 lakhs அப்படிங்கிறது டாப் அண்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் நமக்கு தெரியுது. பட் இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸு, இதோட டிரைவபிலிட்டியை பார்த்தோம் அப்படின்னா இது ஒர்த்தாக இருக்குமா இல்லையா, இந்த வீடியோவோட எண்டில் வந்து அது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை ஒரு சிம்பிள் வாக் அரவுண்ட் வந்து நம்ம பண்ணிடலாம். இதோட சியாராவோட ஐஸுக்கும் ஈவிக்கும் மோஸ்ட்லி சேஞ்சாக தான் வந்து இருக்குது. ஃப்ரண்ட்டில் மட்டும் சின்னதாக ஒரு சேஞ்ச் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இந்த பம்பர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக ஈவிக்கே உரித்தான அந்த ஃபுல்லி கவர்டான ஒரு பம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் சியாராவில் ஒரு கிரில் டைப்லையும் சியாரா அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டும் வந்து உங்களுக்கு இதில் இருக்கும். அது இல்லாமல் இந்த டைப்பு சூப்பராக இந்த காருக்கு வந்து இருக்குது. இன்ஃபேக்ட் அதை விட எனக்கு பர்சனலாக இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நடுவில் வந்து ஒரு பெரிய டாட்டாவோட பேட்ச் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. முன்னாடி 360 டிகிரிக்குரிய கேமராவும் வந்து உங்களுக்கு இருக்குது. கிளாரிட்டி டாட்டாவில் கேமராவை அடிச்சிக்கவே முடியாது, அந்தளவுக்கு உள்ளே வந்து கிளாரிட்டி இருக்குது. ஹெட்லேம்ப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவ்வளோ சின்னதாக வந்து உங்களுக்கு இருக்குது. பட் நல்ல ஒரு த்ரோ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எல்இடிஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபாக் லேம்பும் ஐஸ் கியூப் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஒரு ஃபங்க்ஷனலில் ஏர் வெண்ட்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு அலுமினியம் ப்ரொஃபைல், ஒரு ஸ்கிட்டோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ADAS லெவல் 2 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கிரில்ஸ் எல்லாமே, ஏர் வெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஃப்ரண்ட்டோட லுக் அப்படிங்கிறது நல்ல என்னோட செஸ்ட் லெவலுக்கு ஹைட் இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ பெரிய கார் மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. ரொம்ப ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காகவே வந்து ரொம்ப நீட்டான லுக்காக இந்த ஃப்ரண்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. மேலே ரெயின் சென்சிங் வைப்பரும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ADASக்குரிய கேமராவும் வந்து நமக்கு அதில் கிடைக்கிது. பைக்கிலோட சைட் வியூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மளோட ஐஸ் சியாராக்கும் இதுக்கும் எந்த சேஞ்சுமே இல்லை. உங்களுக்கு எந்த மாற்றமே இங்கே இல்லாமல் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியுது. ஒன்லி திங், இங்கே டாட்டாவோட டாட் ஈவி அப்படிங்கிற ஒரு பேட்ச் வந்து இங்கே உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. இந்த கேமராவில் ஒரு யூனிக்னஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. இது நீங்கள் ஸ்டேரிங்கை எந்த பக்கம் ரோல் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்றாப்பில் இதோட வியூ வந்து ஆட்டோமேட்டிக்காக ரோல் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு கிளியர் விசிபிலிட்டி வந்து உங்களுக்கு கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இதில் ஆட் ஆகிருக்கு. ஒரு இண்டிகேட்டருமே வந்து இந்த ஓஆர்விஎம்மில் உங்களுக்கு இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. மிச்சபடி இங்கே கீழே இருக்கிற இந்த கிளாடிங் எல்லாமே வண்டிக்கு வந்து ஒரு சின்ன பல்கியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஃபுல் பியானோ பிளாக்கில் வீலார்ஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணி ஃப்ரண்ட்லையும் அது வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. மேலே ஒரு ரூஃப் ரெயில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு சன் ரூஃப்மே வந்து பேனராமிக் சன் ரூஃபும் நமக்கு அதில் வருது. வீலோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோன்னா 19 இன்ச்சில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. 225, 55 R19 அவ்வளோ ப்ராடராக வந்து உங்களுக்கு இருக்குது. செம்ம குஷன் இருக்குது. சஸ்பென்ஷனுமே வந்து வேறு லெவலாக வந்து சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு இந்த டயரும் சூப்பராக வந்து சப்போர்ட் பண்ணுது. டயர் நாய்ஸ் சுத்தமாக இல்லை. கேபின் அவ்வளோ சைலண்ட்டாக இருந்தால் கூட இந்த டயர் நாய்ஸ் எதுவுமே வந்து நமக்கு உள்ளே வரல. அலாயோட ப்ரொஃபைல் இந்த பிளாஸ்டிக், இந்த ஈவிக்கே உரித்தான அந்த ஒரு ப்ராப்பர் வென்டிலேஷனுக்குரிய ஒரு செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. டைமண்ட் கட்டில் வந்து நமக்கு வருது. நடுவில் அந்த டாட்டாவோட ஒரு பேட்சும் வந்து அதில் இருக்குது. டிபிஎம்எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வண்டி ஆஃப்கோர்ஸ் வந்து உங்களுக்கு டிபிஎம்எஸ் ஃபீச்சரும் வருது.
வெஹிக்கிளோட டைமென்ஷன் சியாரா ஐஸ்க்கும் இதுக்கும் எந்த மாற்றமும் இல்லை. லென்த்து 4340, வித்து 1841 mm, ஹைட்டு 1750 mm வந்து உங்களுக்கு இதில் வரும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 205 mm வந்து உங்களுக்கு இருக்குது. கீழே தட்டுற பிரச்சனை எதுவுமே இல்லை. வீல் பேஸ்ன்னு பார்க்கும்போது 2730 mm இதோட வீல் பேஸ். ரியரோட லுக் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு ஃப்ளாட்டாக தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இது லைக் ஆர் ஹேட்டு தான். எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. அதுவும் ஒரு சில கலருக்கு சூப்பராக இருக்கும். எல்லோவில் இந்த ரியர் லுக் வேற லெவலில் இருக்கும். இந்த சியாராவில் என்ன கலர் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே Sierra.ev அப்படிங்கிற ஒரு பேட்ச் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டாட்டாவோட ஒரு பெரிய பேட்ச் வந்து உங்களுக்கு இருக்குது. கனெக்டடு எல்இடி ஸ்ட்ரிப்புமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்லிம்மான ஒரு டெயில் லேம்ப் தான் வந்து உங்களுக்கு இதில் வரும். உள்ள பூட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 622 லிட்டர்ஸ் வந்து இதோட பூட் ஸ்பேஸு. இதில் பவர் டெயில் கேட்டும் நமக்கு இதில் வருது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் டிலே ரெஸ்பான்ஸில் தான் அந்த டெயில் கேட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. நல்ல ஒரு மேசிவான ஒரு பூட்டு. 622 லிட்டர்ஸ் அப்படிங்கிறப்போ ஈவிக்குன்னு சொல்லி எதுவுமே காம்ப்ரமைஸ் ஆகலை. எக்ஸாக்டாக சிமிலர் பூட் வந்து உங்களுக்கு இதில் வரும். நல்ல டீப்பான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு. இதில் ஸ்பேர் வீல் வந்து உங்களுக்கு கிடையாது. பஞ்சர் கிட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவினால் நம்ம லூஸ் பண்ணுறது அந்த ஒரு ஸ்பேர் வீல். இதோட பவர் ட்ரெயின் பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் 2 டைப் ஆஃப் பவர் ட்ரெயின் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஒன்று குவாட் வீல் டிரைவ் அப்படிங்கிற 4 வீல் டிரைவில் வரும். இன்னொன்று ரியர் வீல் டிரைவ்லையும் நமக்கு வருது. இந்த ரியர் வீல் டிரைவோட பவர் அப்படின்னு பார்க்கும்போது 230 PS வந்து டெலிவரி பண்ணுது. ஆனால் இந்த குவாட் வீல் அப்படிங்கிறது 209 PS தான் டெலிவரி பண்ணும், டியூவல் மோட்டராக இருந்தால் கூட. ஆனால் டார்க் அப்படின்னு பார்க்கும்போது இந்த குவாட் வீல் டிரைவ் 507 Nm டார்க் வந்து அது டெலிவரி பண்ணுது. மேசிவான டார்க் அது வந்து இருக்குது. இன்ஃபேக்ட் இது ஆஃப் ரோட கேபபிள் வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். இஷ்டத்துக்கு ரோடில் வந்து அது ஒரு ஆஃப் ரோடுங்கிற ஃபீலே இல்லாமல் அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அதை நான் இன்னொரு வீடியோவில் காமிச்சிருக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஹைட்ராலிக் ஸ்ட்ரெட்ச் கொடுத்துருக்கலாம், அது ஒரு மிஸ்ஸு. ஏன்னா அவ்வளோ ஹெவியாக வந்து இந்த போனட் வந்து இருக்குது. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டெல்லாம் அக்சஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். இதில் ஒரு ஃப்ரங்க் வந்து 55 லிட்டர்ஸில் ஒரு ஃப்ரங்க் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 17 kg ஆஃப் ஐட்டம் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பேசிக்காக உங்களோட சார்ஜரை இதில் போட்டுட்டீங்க அப்படின்னா பூட்டில் அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து அந்த சார்ஜர் வந்து உட்காந்துக்கும். மிச்சபடி கூலனுக்குரிய அக்சஸ் தான் வந்து இதில் இருக்குது. கம்ப்ளீட்டாக வந்து ஷீல் பண்ணி பிளாஸ்டிக்கில் க்ளோஸ் பண்ணியும் வச்சுருக்காங்க. உள்ளே போகலாம். காற்றோட சவுண்டு, மரத்தோட சவுண்ட் பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டோர் பேடு கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து நமக்கு தெரியுது. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த சுவிச்சஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இதோட ஐஸில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்த விஷயம் இங்கே கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து தெரியுது. ஓஆர்விஎம்ஐ கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய பவர் சுவிச்சஸும் இருக்குது. இதுவுமே ஆக்சுவலி வந்து சுவிட்சு தான். அந்த விண்டோஸை வந்து சைல்ட் லாக் பண்ணுறதுக்கு அதுக்குரிய சுவிச்சஸ் எல்லாம் இதில் தான் உங்களுக்கு வரும். 4 விண்டோஸுமே வந்து உங்களுக்கு 1 டச்சில் வந்து கிடைக்கும். இங்கே நல்ல ஒரு ஹோல்டர் ஆமுக்கு வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சின்ன குஷனுமே இருக்குது. மேசிவான டோர் பாக்கெட். கண்டிப்பாக 1 லிட்டரில் 2 பாட்டில் உங்களால் வைக்க முடியும். இங்கே ஒரு லைட்டும் இருக்குது. அது நமக்கு டோரை ஓப்பன் பண்ணும்போது பின்னாடி வர்றவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு நல்ல இண்டிகேஷனாக இருக்கும். ஆடியோ வேற லெவலில் ஆடியோ வந்து உங்களுக்கு இருக்குது. ஜேபிஎலோட ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஆடியோ கிளாரிட்டி. இங்கே சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே பார்க்கலாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரிக்ளைன் பண்ணிக்க முடியும். மெமரி சீட்ஸோடு வருது. வெண்டிலேட்டட் சீட்ஸும் வந்து உங்களுக்கு இந்த டிரைவர் சீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது வெல்கமிங் ஃபீச்சரோடு வருது. நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதை அப்படியே அலைன் பண்ணி ஒரு பொசிஷனுக்கு போய் உங்களுக்கு நிற்கிது. மெமரி இருக்கிறதோட அட்வான்டேஜே வந்து இதுதான். உள்ளே வந்து உட்காரலாம். இந்த வெல்கமிங் சீட் வந்து அப்படியே பின்னாடி போகிறத நீங்கள் பார்க்குறீங்க. கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு வந்து நிற்கிது. இதில் அண்டர் தை சப்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஒரு எக்ஸ்டெண்டரும் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இப்போ சமீபத்தில் டாட்டா இதை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அது நல்லாவே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட ஹைட்டுக்கு ஒரு மிடில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். வெண்டிலேட்டர் சீட்ஸ் நான் சொன்ன மாதிரி, அதே மாதிரி லெதரைட் வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் கலரில் வருது. ஹெட்ரெஸ்ட்மே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அந்த லக்ஸூரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்குது. உள்ளே வந்து உட்காந்து பார்க்கலாம். என்னோட சைஸுக்கு அந்த சீட்டை வந்து நல்லா என்னை ஹக் பண்ணுது.
நல்ல ப்ராடராக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹெட்ரூம்னு நம்ம பார்த்தா கூட இவ்வளோ ஹெட்ரூம் இருக்குது. பட் சீட் வந்து இருக்கிறதுலே நான் லோவாக தான் வச்சுருக்கேன். அப்படி வைக்கும்போது எனக்கு இந்த அளவுக்கு ஹெட்ரூமு. ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக விசிபிலிட்டி வந்து தெரியுது. டிரைவபிலிட்டியில் எந்த ஒரு டஃப்பும் வந்து உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி இந்த ஏ பில்லர்லாம் நல்லா ஸ்லிம்மாகவே இருக்குது. பெருசாக உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி எதுவும் க்ரியேட் ஆகலை. இந்த ஸ்டேரிங் அப்படின்னு பார்த்தா கூட ஐஸில் என்ன ஸ்டேரிங் இருக்குமோ அதே ஸ்டேரிங் தான். ஆன் பண்ணோம் அப்படின்னா ஒரு இலுமினேட்டடாக உங்களுக்கு வந்து அதில் ஸ்டேரிங்கில் வரும். இங்கே லைட் இங்கே ஆன் ஆகிறத பார்க்குறீங்களா? ஸோ இந்த ஹார்ன்லாம் ஓகே. பட் இது நம்ம அப்பப்போ ஏதாவது கை தட்டுப்படும் போது கொஞ்சம் பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடுது. அதே மாதிரி ஸ்டேரிங்கை ஹோல்டு பண்ணி ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. மேனுவரபிலிட்டியும் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லலாம். இங்கே ஒரு பேடலோட லீவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா ரீஜனோட லெவலை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. மிச்சப்படி இதில் இருக்கிற எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. ஐஸில் என்ன இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்குது. ஆம்ரஸ் மூவபிளாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பியானோ பிளாக்ல வந்து வரும். இது எல்லாமே டச் ஸ்க்ரீனில் இந்த ஏசி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கிளாத்தோட மெட்டீரியலில் இருக்குது. மேலே வந்து நல்ல ஒரு குஷனில் லெதரோட ரேப் மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இந்த ஃப்ரண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த டிஸ்பிளேவை நீங்கள் பார்க்கலாம். 3 டிஸ்பிளே கனெக்டடாக அஃப்கோர்ஸ் சிஆர்ஆலே நம்ம பார்த்துருந்தோம். மஹேந்திரா கொண்டு வந்த கான்செப்டை இப்போது எல்லாருமே அதை அடாப்ட் பண்ணுறாங்க. அதில் டாட்டா எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களோட டிஸ்பிளே அவ்வளோ கிளாரிட்டியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்ஃபேக்ட் கேமராவோட குவாலிட்டியுமே இப்போ நாங்கள் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 360 டிகிரி எப்படி இருக்குங்கிறத மட்டும் பாருங்கள். சும்மா வேறு லெவலில் வந்து அதோட குவாலிட்டி. நீங்கள் இங்கே சைட்லேயும் பார்க்குறீங்க, ரியரோட வியூவும் பார்க்கலாம். அதே மாதிரியே 3D அப்படின்னு போட்டால் கூட சூப்பராக வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. இதில் இன்னொன்று இந்த 560 அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரு சொல்கிறாங்க. நான் அதை டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி இண்டிகேட்டர் போட்டோன்னா இங்கே கிளஸ்டர்லேயே வந்து எந்த சைடில் நம்ம போடுறோமோ அந்த சைடோட விசிபிலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஸ்டேரிங்கை ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா இருங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறேன், இக்னைட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த சைடு நம்ம திருப்புறோமோ அதுக்கு ஏத்தாப்பில் ஸ்லைட்டாக எவ்வளோ திருப்புறோமோ அதுக்கு ஏத்தாப்பில் அந்த கேமராவோட விஷன் வந்து கொஞ்சம் உங்களுக்கு மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெருசாக நம்மளால் அதை நோட்டீஸ் பண்ண முடியல. இந்த 540 டிகிரி அப்படிங்கிறது எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு டிரான்ஸ்பரண்ட் வியூ. மேலேருந்து காருக்கு உள்ள வழியாக தரையில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு இந்த ஆரோவில் போனீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது. இந்த செட்டிங்ஸில் எஸ்விஎஸ் கன்வீனியன்ட் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது. இதில் இந்த டிரான்ஸ்பரண்ட் வியூ அப்படிங்கிறத ஆன் பண்ணிவிட்டு இந்த அனிமேஷனை ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள் கார் வந்து அப்படியே ஒரு டிரான்ஸ்பரண்ட் வியூவாக வந்து மாறிடுச்சு. ஃப்ரண்ட்டு பேக்கு எப்படி வேணாலும் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ரொட்டேட்டும் உங்களால் பண்ண முடியும். இப்போ சிம்பிளாக நான் காரை வந்து நான் ட்ரைவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சீட் பெல்ட் போட்டால் தான் வண்டி மூவ் ஆகுது. அது வேறு லெவல் ஃபீச்சராக வந்து பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஹேண்ட் பிரேக் வந்து ரிலீஸே வந்து உங்களுக்கு ஆகலை. ஓகே, இப்போ நான் ட்ரைவ் போகிறேன். இங்கே பாருங்கள், மூவ் ஆகி போகிறேன். அந்த மூவ் ஆகி போகிறது உங்களுக்கு தெரியுதா? இப்போ அந்த லைன் மேலே அப்படியே நான் ஓவர்லாப் பார்க்குறேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம் அந்த லைனு காருக்குள்ளே எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிறது அப்படியே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து உங்களுக்கு தெரியுது. அது சூப்பர் ஃபீச்சராக வந்து உங்களுக்கு இருக்குது. இன்கேஸ் ஒரு ஆஃப் ரோடு மாதிரி நீங்கள் போகிறீங்க, இல்லை ரொம்ப ரப்பிஷான ரோட்டில் போகிறீங்க, நம்ம காருக்கு அடியில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இன்க்ரெஸ்ஸு அஃப்கோர்ஸ் நம்ம கேட்கே தேவையில்லை. அந்த 90 டிகிரி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக இல்லைனா கூட நல்லாவே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஒரு சின்ன பக்கு இங்கே அந்த டோரோட ஹிஞ்சு லூஸாக இருக்குது. ஃபிட் அண்ட் ஃபினிஷில் இருக்கிற பிரச்சனை. உள்ளே வந்தோம் அப்படின்னா ஃப்ளோர் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப ரைஸ்டாக இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கலாம் என்னோடய அண்டத்தை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் சீட்டோட விட்த்து வந்து கொஞ்சம் கம்மி தான். அதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல சப்போர்ட் வந்து கிடச்சிருக்கும். நல்லா நம்மளால் காலை நீட்டிக்க முடியுது. அடியில் சீட்டுக்கு அடியிலையும் டக் பண்ண முடியுது. நல்ல மேசிவான ஒரு நீ ஸ்பேஸு. இது என்னோட டிரைவிங் சீட் பொசிஷனில் தான் இருக்குது. இவ்வளோ ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லெக் ரூமு. அதே மாதிரியே ஹெட் ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட நல்ல மேசிவான ஒரு ஹெட்ரூம் வந்து நமக்கு கிடைக்குது. அட்ஜஸ்டபுளில் நம்ம ஹெட்ரெஸ்ட் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது டாப் எண்டு தான். 3 ஹெட்ரெஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஆம்ரெஸ்ட்டும் நமக்கு இதில் இருக்குது.
2 கப் ஹோல்டர் கரெக்டான ஒரு பொசிஷனில் நிற்கிது. டீசெண்டான ஒய்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல லக்ஸூரியாக இருக்குது. 2 பேர் உட்காந்து போனீங்கன்னா சூப்பர் லக்ஸூரியாக வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்கும். 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஏன்னா நல்ல ஒய்டான ஒரு சீட்டு தான். நான் நடுவில் உட்காந்து உங்களுக்கு காமிக்கிறேன். கீழே வந்து ரொம்ப ரைஸ்டாலாம் இல்லை. அதே மாதிரியே அந்த ஆம்ரெஸ்ட்டும் நம்மளை எதுவும் முன்னாடி தள்ளலை. ரொம்ப ஃப்ளஷ்ஷாக இருக்குது. ஏசியோட வெண்ட்டு கொஞ்சம் ஷார்ப் எட்ஜஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் லோவாக இருக்கிறதுனால உங்களோட நீல எதுவும் போய் அது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. ஒரு யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. ஒரு சார்ஜிங் போர்ட்டும் சி டைப் நமக்கு இதில் கிடைக்கிது. ஏசியோட த்ரோலாம் கேட்கவே தேவையில்லை. சூப்பர் கூலாக வந்து உங்களுக்கு இருக்குது. இதில் ஒரு பேனரமிக் சன்ரூஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே நான் ஓப்பன் பண்ணுறேன். ஆக்சுவலி இன்றைக்கி கிளைமேட்டு வேறு லெவலில் வந்து உங்களுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் பூட்டு வரைக்கும் பிளைண்டர் வந்து ஓப்பன் ஆகுது. ஒரு மேசிவான ஒரு ஓப்பனு. பட் என்னென்னா இந்த ஒரு சன்ரூஃப் வந்து ஒரே பட்டனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால பிளைண்டரும் சேர்ந்து ஓப்பன் ஆகிடுது. அதே மாதிரியே ஷட்டரும் சேர்ந்து வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ரீசைட்டோட கம்ஃபர்ட் அப்படிங்கிறது நல்ல ஒரு கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. நல்ல மேசிவான ஒரு கம்ஃபர்ட்டாக டெஃபினட்டாக லக்ஸூரியாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஈவிக்கே உரித்தான அந்த ஒரு சின்ன நெகட்டிவுமே கொஞ்சம் ரூல் அவுட் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது. ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம் வந்து active.ev அப்படிங்கிறது ஈவிக்காக பில்ட் பண்ண பிளாட்ஃபார்ம் தான். அதில் தான் ஐஸை வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணாங்க, பெட்ரோல் அண்ட் டீசல். அதனால ஈவிக்குரிய நெகட்டிவ் இதில் சுத்தமாக வந்து உங்களுக்கு ரியர் சீட்டில் இல்லை. இதோட பேட்டரி பேக் பொறுத்த வரைக்கும் 2 கான்ஃபிகரேஷன் நமக்கு கிடைக்கிது. 63 kWh 75 kWh உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இதோட சார்ஜிங் ஸ்பீட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 120 kW டிசி சார்ஜர் வரைக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணும். அப்போ அந்த 120 kW நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 20 to 80 அப்படிங்கிறது க்ளோஸ் டு 35 to 40 மினிட்ஸ் வந்து அவங்க கோட் பண்ணுறாங்க. ஆனால் 15 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 230 கிலோமீட்டர் போகும்னு பிராண்டு கிளைம் பண்ணுறாங்க. பட் நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே சார்ஜிங்கு டிசிக்குரிய போர்ட்டுமே வந்து நமக்கு இருக்கிறது நமக்கு தெரியுது. அதே மாதிரியே இதை சுற்றி வந்து ஒரு லைட்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகிட்டு இருக்குங்கிறத பொறுத்து இந்த லைட்டோட கலர்ஸ் வந்து உங்களுக்கு மாறும். க்ரீன் ஆயிடுச்சுன்னா ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு, ரெட்டுனா லோ பேட்டரியாக வந்து உங்களுக்கு இருக்குது, மாடரேட்டாக ஆரஞ்சு அப்படின்னா கொஞ்சம் மாடரேட்டாக ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியான வேறு வேறு கலர்ஸில் வந்து உங்களுக்கு அதை டினோட் பண்ணி காமிக்குது. இது மட்டும் இல்லாமல் இதில் வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் அப்படின்னு ஒரு ஃபீச்சரும் வந்து உங்களுக்கு இருக்குது. இங்கே பூட்டில் வந்து ஒரு சார்ஜிங் போர்ட்டும் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதில் வெஹிக்கிள் டு லோட் அப்படிங்கிற விஷயங்களும் இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பவர் அடாப்டரும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ப்ளக் பண்ணி பண்ணும்போது நீங்கள் இதோட சேர்த்து ஒரு கேம்பிங் மாதிரியாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஸ்டவ்வு, ஒரு சின்ன ஃப்ரிட்ஜு, இதெல்லாம் கூட உங்களால் இது வழியாக ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். இன்ஃபேக்ட் அந்த டென்ட்டுக்குரிய லைட்டிங்குமே இதிலிருந்து நீங்கள் பவர் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன அக்சசரி அடாப்டரும் வந்து உங்களுக்கு தேவை. டிரைவ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ரேஞ்ச் இருக்குது, எவ்வளோ % பேட்டரி இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். இங்கே உள்ளே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 100% பேட்டரியில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். 500 கிலோமீட்டர்ஸ் வந்து ரேஞ்ச் காமிக்குது. பட் 100க்கு 500 நம்மக்கிட்ட இருக்கிறது லாங் ரேஞ்ச் பேட்டரி தான். கம்பெனி கிளைம் பண்ணுறது 650+, பட் இங்கே காமிக்கிறது 500. இதுதான் ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இன்றைக்கி ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, எவ்வளோ ரேஞ்ச் மீதி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த சியாராவோட ஈவியை நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு NVH. ஏன்னா ஈவி அப்படின்னாவே ரொம்ப சைலண்ட்டான ஒரு கேபினாக இருக்கும். அப்போ ரோட் நாய்ஸு, டயர் நாய்ஸு, வின் நாய்ஸு இதெல்லாம் எப்படி இன்சுலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப எவிடெண்ட்டாக தெரியும். பட் இந்த சியாராவில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரோட் நாய்ஸ் சுத்தமாக இல்லை, டயர் நாய்ஸும் இல்லை. ஸோ அதாவது டயர் வந்து சூப்பராக இதுக்கு வந்து ஷூட் ஆகிருக்கு, ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் 100 நம்ம டச் பண்ணதுக்கப்புறமா ஆம்பியன்ஸோட சவுண்டு, அதாவது இந்த வின் நாய்ஸு கொஞ்சம் வருது. இப்போ கோயம்புத்தூரில் பயங்கரமான வின் ஃப்ளோ வந்து இருக்குது, ரொம்ப ஹெவியாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் நாட் அ ரைட் வே. பட் இருந்தால் கூட கொஞ்சம் வின் நாய்ஸ் வந்து உள்ளே வரத்தான் செய்யுது. இப்போவே உங்களுக்கு கேட்கும், அந்த வேவியான அந்த சவுண்டு வந்து வருது. அது இன்னும் கொஞ்சம் அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லணும். ஹூட்ல இருந்து ஈவி அஃப்கோர்ஸ் எந்த சவுண்டும் வரப்போகிறது கிடையாது. மோட்டரோட சவுண்டுமே வந்து உங்களுக்கு சுத்தமாக இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக
சூப்பராக இந்த கேபின் வந்து இருக்குது, எக்ஸப்ட் அந்த வின் நாய்ஸ். அடுத்தது பவர். ஈவி அப்படின்னா பவரை பற்றி கேட்கே தேவையில்லை. நம்ம கிட்ட இப்போ இருக்கிறது குவாட் வீல் டிரைவ், அதாவது ஆல் வீல் டிரைவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஒரு ஆல்வேஸ் ஆல் வீல் டிரைவாக வந்து உங்களுக்கு இருக்க போகுது. பட் ட்ராக்ஷன் மோடை மட்டும்தான் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஐஸில் மாதிரி நம்ம வேணும்னா ஆல் வீல் என்கேஜ் பண்ணிக்கலாம் அப்படி கிடையாது. இதில் 2 மோட்டர் வந்து டிரைவ் பண்ணுது. ஃப்ரண்ட்டில் ஒரு மோட்டரும் ரியரில் ஒரு மோட்டரும் டிரைவ் பண்ணும். பட் இதே குவாட் வீல் இல்லாத கார்ஸில் உங்களுக்கு ரியர் வீல் டிரைவாக இது இருக்கும். ஸோ பவர் செம்ம அல்டிமேட்டாக இருக்குது. ஈகோ, சிட்டி, ஸ்போர்ட்ஸ் மோட்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு ராக்கெட் மோடு அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக அந்த மோடுக்கு பேர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பூஸ்ட் மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பூஸ்ட் மோடில் பயங்கரமான ஒரு பவர் இருக்குது. ஸ்போர்ட்ஸ்லேயுமே இருக்குது. ஒன்று சிட்டியில் போட்டு நீங்கள் ஓட்டலாம், இல்லை அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஈகோவில் போட்டு ஓட்டுறதே நல்லது. ஏன்னா ஈகோலையே அந்த அளவுக்கு வந்து பவர் டெலிவரி பண்ணுது. அவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஹெவி த்ராட்டில்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அப்படி சீட்டை பின்னாடி தள்ளிட்டு அப்படி போகுது வண்டி. அந்த ஹெவி த்ராட்டிலுக்கு கூட நல்ல ஒரு ஹேண்ட்லிங் வந்து இது கிடைக்கிது. சஸ்பென்ஷன் வந்து ஆக்சுவலி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதுலையுமே டாவன்சிங்கிற சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து மஹேந்திராவில் XEV 9ER 9Sல வந்து இந்த டாவன்சி அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட இல்லை, அதே சஸ்பென்ஷன் தான் இதுலேயும் வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகே, அப்போது ஒரு நல்ல ஸ்மூத்தரான சஸ்பென்ஷன் வந்து சிட்டிக்குள்ளே கிடைக்கிது. ஹைவேல ஸ்பீட் பில்ட் ஆகும்போது கொஞ்சம் நல்ல வெயிட் வந்து அதுவே ஆட் ஆகிக்குது. அதனால் ஒரு நல்ல கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் ட்ரைவ் பண்ண முடியுது. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து சடனாக ஒரு புல் கொடுத்தா கூட ரொம்ப ஹேண்ட்லிங் மிஸ் ஆகி அப்படி போகிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சூப்பர் கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டேரிங்கு சிட்டிக்குள்ளே செம்ம சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் அப்பப்போ வந்து நமக்கு அந்த டைட்னஸ் வந்து தெரியுது சிட்டிக்குள்ளே. இன்னும் கொஞ்சம் லைட்டராக கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு நமக்கு தோணுது சிட்டிக்குள்ளே. பட் ஹைவேல நல்ல ஒரு வெயிட் வந்து பில்ட் ஆகுது. அதனால் நீங்கள் கட் பண்ணி ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்கும். அப்போ ஸ்டேரிங்கும் சரி, டிரைவபிலிட்டியும் சரி, சஸ்பென்ஷனும் இந்த காருக்கு ரொம்ப ஆப்டாக வந்து உங்களுக்கு செட் ஆகிருக்கு. அடுத்தது இதோட பிரேக்கிங்கு கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக தான் இருக்குது. நீங்கள் பிரேக் ஓங்கி அழுத்துனீங்கன்னா கண்டிப்பாக நோ ஸ்டே வந்து உங்களுக்கு இருக்கும். பட் நம்ம வந்து 100 to 0 நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறோம். நேற்று ரேஸ் ட்ராக்கில் வந்து அதை நம்ம டெஸ்ட் பண்ணோம். அதுலேயுமே அவ்வளோ ப்ரிசைஸாக நிற்கிது. ஆனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ், கொஞ்சம் லாங்கர் டிஸ்டன்ஸ் தான் எடுத்துக்குது. அப்போ இதோட பவர் அந்த 0 to 100 அப்படிங்கிறது 5.8 செகண்ட்ஸ் பூஸ்ட் மோடில். அதையுமே வந்து நம்ம ட்ராக்கில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். வேறு லெவலில் இருந்தது. நம்ம சைபர் ஸ்டர் வந்து நம்ம பயங்கரமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பட் இது அதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் நம்ம ரீசெண்டாக ஓட்டின ஈவி காரில் கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும். அப்போ ஓவரால் ப்ராக்டிகாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியர் சீட் கம்ஃபர்ட் ரொம்ப நல்லா இருக்குது. பூட்டுமே காம்பன்சேட் பண்ணாமல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டீசெண்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் 205 வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போ ஓவராலான ஒரு பேக்கேஜாக கண்டிப்பாக இந்த கார் இருக்கும். டாட்டா ஒரு கம்பேக் தான் இது அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நிறைய விஷயம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. எஸ்பெஷலி பிளாஸ்டிக்கில் சின்ன சின்ன விஷயங்கள் அந்த டோரில் நடந்ததெல்லாம் நம்ம காமிச்சோம். அதெல்லாம் வந்து டைட் பண்ணால் ஓகே அப்படி இருக்கிற ஒரு விஷயந்தான். பட் இந்த பிளாஸ்டிக்ஸில் இருக்கிற ஃபிட் அண்ட் ஃபினிஷ் சூப்பராக வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற கிளஸ்டர் இன்ஃபோடெயின்மெண்ட் எல்லாம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஐ மீன் டாட்டா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கிளாரிட்டி ஆஃப் கேமரா வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. டிஸ்பிளே வேறு லெவலில் கொடுக்குறாங்க. அந்த கேமிங் ஃபீச்சர் வந்து உங்களுக்கு இருக்குது. வீடியோ பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆடியோ அப்படி இருக்குங்க, செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஆடியோலையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறையா எஃபர்ட் போட்டது நமக்கு இந்த காரில் ரொம்ப ரொம்ப அப்ரப்டாக வந்து நமக்கு தெரியுது. அப்போது கண்டிப்பாக நம்ம வந்து குடோஸ் டு டாட்டா வந்து சொல்லியே ஆகணும். அவங்களோட ஒர்க் வந்து ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். அப்போ இந்த கார் யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இந்த ஈவி அப்படின்னு பார்க்கும்போது இந்த 13 or 14 lakhஸில் இவங்களோட பஞ்சு தான் இப்போயுமே வந்து இருக்குது. இன்னும் அதுக்கு காம்படேட்டர் எதுவுமே வரல. அப்போ அந்த 14 to 20 lakhs அப்படின்னு பார்க்கும்போது வின்சர் அண்ட் வின்சர் ப்ரோ வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக BE6 இதுவும் உள்ளே வருது. இதோட ஸ்டார்டிங் என்ட்ரியே வந்து
20 lakhs உங்களுக்கு ஆன் ரோட் பட்ஜெட் வரும். டாப் அண்டு 28 lakhs அந்த ஆல் வீல் டிரைவ் வந்து உங்களுக்கு வருது. அப்போ பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 6375. 63க்கு அவங்க கோட் பண்ணுறதே ஒரு 560 கோட் பண்ணுறாங்க. ரியல் லைஃப்பில் 350 to 380 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே இது இந்த 75க்கு க்ளோஸ் டு 600 and 650 கொடுக்குறாங்க அவங்க சொல்கிறாங்க. நமக்கு கிடைக்கிறது ஒரு 500 கிடைக்கும் நான் நம்புகிறேன். இந்த டிரைவ் முடியோடனே எங்களுக்கு எவ்வளோ கிடைச்சதுங்கிறத நான் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். அதுலேருந்து நீங்கள் டிரைவ் பண்ணிக்கலாம். நம்ம ஓட்டினது சிட்டி அண்ட் ஈகோ 2 தான் போட்டு ஓட்டியிருக்கிறோம். ஸ்போர்ட்ஸோ பூஸ்ட் மோடோ நம்ம போட்டு ஓட்டலை. ஓகே, ஸோ அப்போ ஓவரால் இது ஒரு நல்ல பேக்கேஜ். பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ 9E பார்த்தீங்கன்னா டாப் அண்டு அது 35லாம் வந்து போயிடுது. அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் இருந்தாலும் லக்ஸுரி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போது நீங்கள் அந்த என்ட்ரி லெவலில் 20 to 25ல நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதில் இருக்கிற ஹையர் பேட்டரி பேக்கையை நீங்கள் பார்க்கலாம். ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. டாட்டா ஒரு நல்ல கம்பேக் வந்து இந்த காரில் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்ம டிரைவ் வந்து முடிச்சாச்சு. நமக்கு இங்கே கிளஸ்டரில் என்ன ரீடிங் இருக்குது, நமக்கு என்ன ரேஞ்ச் கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நமக்கு 771 வந்து ஓடோமீட்டரில் வந்து நமக்கு காமிக்குது. ரேஞ்ச் இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது 290. பேட்டரி பேலன்ஸ் வந்து 69 வந்து நமக்கு இருக்குது. 649 to 771 அப்படின்னா 750 ஒரு 20 121 122 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ஓட்டி இருக்கிறோம் 30%. ஓகே, அப்போது இதில் பேலன்ஸ் காமிக்கிறது 70க்கு 290 காமிக்குது. ஸோ அப்போது இது காமிக்கிறது பேட்டரிக்கும் இந்த ரேஞ்சுக்கும் கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அப்போ நமக்கு கிடைக்க போகிறது என்ன அப்படின்னா 500 கிடைக்குமா ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி அப்படின்னா இல்லை. இப்போ 30%க்கு நமக்கு 122, அதை அப்படியே 90 மாத்திரம் அப்படின்னா இன்ட்டு 3 போட்டோன்னா 300 360 ப்ளஸ் ஒரு 10 ஒரு 380 to 400. ஏன்னா இப்போ நம்ம நிறையா ஏசி போட்டு நின்றுருக்குறோம், ஜெட் மோடெல்லாம் போட்டு பூஸ்ட் மோடெலாம் போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணோம், ஸ்போர்ட்ஸ் போட்டு ஓட்டினோம். ஸோ இதெல்லாம் மிக்ஸ்டாக இருக்கும்போது எனக்கு வந்து அந்த ஒரு 380 ரேஞ்சு எனக்கு வந்திருக்கு. பட் உங்களுக்கு ரியல் லைஃப்பில் ஒரு 400 to 420 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த 4 வீல் டிரைவில். பட் 2 வீல் டிரைவில் ஒரு 450 கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஹோப் இந்த வீடியோ ஒரு கிளியர் டேட்டா இந்த நியூ சியாரா ஈவி பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.